கடந்த 4 ஆண்டுகளாக இந்த சர்வீஸ் சாலை அமைப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இந்த தேர்தல் நெருங்கும் காலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த சர்வீஸ் சாலைக்காக போராட்டம் நடத்துகிறாங்க. இது சம்பந்தமாக அவங்க கருத்து? அடிக்கடி பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது தேர்தலுக்காக நடத்தப்படுகிற ஒரு ஆர்ப்பாட்டம் என்று சுருக்கி பார்க்க தேவையில்லை. தேர்தல் நேரத்திலாவது அழுத்தம் கொடுத்தால் அரசியல் கட்சிகள் கவனம் செலுத்த வாய்ப்பு இருக்கிறது என்று கருதியிருக்கலாம். இதில் உள்நோக்கம் எதுவும் இல்லை. பொது நோக்கத்தின் அடிப்படையில் அனைத்து தரப்பாரும் முன்வைக்கிற கோரிக்கை. எனவே மத்திய மாநில அரசுகள் இதில் மெத்தனம் காட்டாமல் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். திருச்சிராப்பள்ளி ஒட்டுமொத்த தமிழகத்தின் மையப்பகுதியாக இருக்கிறது. 4 புறமும் இருந்தும் சாலைகள் இணையக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த சாலை போக்குவரத்து நெரிசலுக்கு இடமளிக்கக்கூடிய வகையில் இருப்பதனால் சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. எனவே அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு இந்த போராட்டம் என்று நான் கருதுகிறேன். மாநிலங்களவை தேர்தல் இப்போ அறிவிச்சிருக்காங்க. 4 பேர் திமுக சார்பாக போட்டிக்கு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணிகள் இல்லை என்றால் எப்படி இருக்கும்? விடுதலை சிறுத்தைகள் எதுவும் ராஜ்யசபா எம்பி எதுவும் கேட்குறீங்களா? காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. திரு வேணுகோபால் அவர்கள் கூட நேற்று செய்தியாளர்களை சந்திக்கிற போது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் உள்ளது, அதில் குழப்பமில்லை என்ற கருத்தை அழுத்தமாக கூறியிருக்கிறார். ஆகவே திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாகவே இருக்கிறது, கட்டுக்கோப்பாகவே இருந்து தேர்தலை சந்திக்கும். மது ஒழிப்பு மாநாடு நீங்களும் திரு வைகோ அவர்களும் 2 பேர் போராட்டம் நடத்துறீங்க. அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இருக்கு மேற்கொள்ளப்படல ஆளுங்கட்சியின் சார்பில். அது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன? இன்னைக்கு இது சம்பந்தமாக ஏதாவது வேறு ஏதாவது போராட்டங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக? மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான கோரிக்கை அல்ல, ஒட்டுமொத்தமான மக்களின் கோரிக்கை. இந்தியா முழுவதும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கிறது. புள்ளி விவரங்கள் அந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றன. தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை அடுத்தடுத்து படிப்படியாக குறைத்து மூட வேண்டும், இறுதியாக அதை மூட வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் மாநாட்டிலே வலியுறுத்தி இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் இன்னும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். அது தொடர்பாக எந்த முன்னேற்றமும் இல்லை என்பது கவலை அளிக்கிறது. மறுபடியும் நான் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த கோரிக்கையை நினைவூட்டுகிறேன். இளைய தலைமுறையினரை பாதுகாக்க வேண்டும், தமிழ் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே மது மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் முற்றாக ஒழிப்பதற்கும் தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசு முன்வர வேண்டும். திமுகவும் தனது தேர்தல் அறிக்கையிலே இதை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். 1.41 லட்சம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் தான் ரீபேமெண்ட் கடன் வாங்கின செலுத்தாத அதிகம் உள்ளது தமிழ்நாடு தான். மகளிர் சுய குழு கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்தாத முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். ஆனால் இப்போ 1.46 ரூபா மகளிர் சுய குழுவுக்கு ஒதுக்கிட்டாங்க. மகளிர் சுய குழுவுக்கு அது மகளிர் உரிமை தொகையை சொல்கிறீங்களா? இல்லை, மகளிர் சுய கிராம வாரியா மகளிர் சுய குழுவுக்கு 1.41 லட்சம் ஒதுக்கீடு பண்ணாங்க. ஆனால் 1,41,00,000 கோடி. சரி. ஆனால் திருப்பி தமிழகம் தான், இந்தியாவிலே தமிழகம் தான் இந்த மாதிரி மகளிர் சுய ரீபேமெண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செலுத்தாத மண்ணில் முதலிடங்கிறாங்க. அது கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களா? கொடுக்க வேணாம்னு சொல்ல, கொடுத்து மக்கள் கட்டலங்கிறார். கொடுத்த பணமே திருப்பி வரல. அப்புறம் திருப்பி 1,46,000 கோடி கொடுக்கறதுக்காக வேண்டி பிளான் பண்ணியிருக்கிறீங்க. பழைய அமௌண்ட்டே வரல, புது அமௌண்ட் ஏன் வரல? புது அமௌண்ட் கொடுக்க சொல்லி சொல்கிறீங்க, ஆனால் பழைய அமௌண்ட்டே வராத போது திருப்பியும் கொடுக்க சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் சரி வரும்? நம்ம கடன் தொகை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதே அப்படின்னு கேட்குறாங்க.
பொதுமக்களுடைய கேள்வி அது, ஆமாம், நீங்கள் கேட்குறீங்களா? பொதுமக்களுக்கு சார்பாக. பொதுமக்கள் வந்து மேலும் கடன் தானே கேட்பாங்க மகளிர். ரீபேமெண்ட் கடன் வாங்கினா ரீபேமெண்ட்டுங்கிறது பக்காவாக இருக்கணும், எதுவுமே இல்லை. ரீபேமெண்ட்டே இல்லாதப்ப திருப்பி கடன் கொடுக்குறது எதுக்காக? இல்லை, கடன் வாங்குறவங்க மகளிர் சுய உதவி குழு தானே. இப்போ அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்களா நீங்கள் கேட்குற படிக்கத்தை? சொல்லலை சார், அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அது நல்லது தானே. இப்போ அவங்க கடன் கொடுக்குறாங்க, வாங்குற அவங்களுக்கான தேவை இருக்குது, அவங்க வாங்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அந்த மகளிருக்கு பழைய amount-ஏ கொடுக்காத போது திருப்பி கொடுக்குறீங்களே, அது எந்த விதத்தில் திரும்பி வரும் அடுத்தவங்க மேலே தான் நிற்கும். இல்லை, அதை பற்றி அரசு தானே கவலைப்படணும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கடன் தொகை அதிகரிச்சு போகும்போது நம்மளுடைய வரி எல்லாம் தானே சார் ஏறுது, அதனால தான் கவலைப்படுறோம். இல்லை, மகளிர் வந்து இது தேவை இருக்கிறதுனால கடன் வாங்குறாங்க, அரசு அது உதவி செய்கிறாங்க. அது நம்ம கடனை அடைக்காம திருப்பி அடுத்த கடன் கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, அது எந்த விதத்தில் சரின்னு கேட்குறாங்க. யார் கேட்கறது? மகளிர் சுய உதவி கேட்குறாங்களா? பொதுமக்கள் சுய உதவி குழுல பணம் வாங்காத பொதுமக்கள் கேட்குறாங்க. அப்படி சொல்லுங்க. அது எப்படியா இருந்தாலும் மகளிரை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் திருப்பி செலுத்தாவிட்டாலும் கூட அவர்களுக்கு மேலும் தேவைப்படுவதை உணர்ந்து அரசு இந்த உதவியை செய்கிறது. இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் செய்கிறது. திரும்ப பெறுவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். பெரிய பெரிய விஜயமல்லையா போன்ற பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பல்லாயிரம் கோடி நிதியை கொடுத்து அதை தள்ளுபடி செய்திருக்கிறது இந்திய அரசு. அவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். பல லட்சம் கோடி வங்கிகளுக்கு அவர்கள் திருப்பி செலுத்த வேண்டியிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் இந்த நாடு கவலைப்படவில்லை. மகளிர் சுய உதவி குழுவுக்கு தருகிற இந்த பணத்தால் நாடு என்ன பெரிய நட்டத்தை சந்தித்து விட போகிறது என்று நான் கருதுகிறேன். திமுக கூட்டணியில நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லி வைகோ சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி கூட்டணி நிபந்தனையற்ற ஆதரவா இல்லை? இந்த கேள்விக்கே இடமில்லை. நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்குவதிலும் அந்த கூட்டணியை பாதுகாப்பதிலும் அக்கறையோடு இருக்கிறோம். ஆகவே அந்த கூட்டணி எந்த வகையிலும் பாதிப்படைந்து விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கேள்விக்கு இடமில்லை என்று கருதுகிறது. மணிசேகர் ஐயர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை இந்தியா கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யணும்னு 2 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்க? ஒரு நல்ல கோரிக்கை. அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். காங்கிரஸ் வெளியே போயிட்டு இந்தியா கூட்டணியே இல்லையே. காங்கிரஸ் ஏன் வெளியே போகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? சார், நாங்கள் விரும்பணும் இல்லை, ஆல்ரெடி வந்து அவங்க என்ன பேச்சுவார்த்தைக்கு அவங்களுக்கு இல்லைங்க. அது தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில ஏற்படக்கூடிய சலசலப்பு. இது எல்லா கூட்டணியிலும் ஏற்படும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து ஒரு பவர் ஷேர் கேட்குறாங்க. அது கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதாங்கிறத நெகோசியேஷனில் தான் முடிவாகும். இப்படி கேட்கறதுனாலே ஒரு கூட்டணி உடைஞ்சிடாது. அவங்க கேட்கறதுக்கு கூட்டணி கட்சிங்கிற ஒரு உரிமையோடு கேட்குறாங்க. நான் உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், உங்களுக்கான வெற்றிக்காக நாங்களும் பாடுபடுறோம், காலகாலமாக உங்களுக்கு நாங்கள் உழைச்சிருக்கிறோம், அதனால் எங்களுக்கு இந்த முறை வந்து அதிகாரத்தில் ஒரு பகிர்வு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அது ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழ்நாட்டு அரசிற்கு அது பொருந்தி வராது அப்படின்னு அவர் முதல்வர் சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக நெகோசியேஷனில் அது முடிவாகும். அது என்ன எப்படி பொருந்தி வராதுன்னு அவர் சொல்கிறாருங்கிறத அவங்க பேச்சுவார்த்தையில் விளக்குவாங்க. இல்லை அது பொருத்தமாக இருக்கும், எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்க அழுத்தம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஒரு கூட்டணி உடையாது. கட்டாயமாக திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கும். இந்த கூட்டணியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த முறை நீங்கள் அதுக்கு வாய்ப்பு இல்லை கூட்டணி. அது எங்கள் நிலைப்பாடு. அது எங்கள் நிலைப்பாடு. நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கோம், காங்கிரஸ் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்குது. எங்களை மாதிரியே காங்கிரஸ் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அல்லது காங்கிரஸ் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து அவங்கள பின்பற்றி இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒரு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்குரிய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை வந்து பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் முன்வைப்போம். அதே நேரத்தில் இந்த கூட்டணியை உருவாக்குவதிலும் எங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு, ஒரு பங்கு இருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ இடம் கூடுதலாக இன்னொரு அணியில் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் எதிர்பார்த்து வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூட்டணியில் தான் நீடிப்போம். இந்த கூட்டணி எங்களுக்கான கோரிக்கை என்னவோ அதை உரிமையோடு கேட்போம். அதிமுக கூட்டணி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ 13 கட்சி இருக்குது உங்கள் கூட்டணியில். முதல் கட்சி பேச்சுவார்த்தையிலே இவ்வளோ பிரச்சனை வரப்போ இன்னும் 10 பேர் இன்னும் பேச்சுவார்த்தையை தொடங்கலையே. இல்லை, அதான் சொல்ல தொடங்காதப்பே இவ்வளோ பிரச்சனை ஆரம்பிச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லையே, ஒரு பிரச்சனையுமே இல்லையே. பிரச்சனை இல்லாத கூட்டணி திமுக தலைமையான கூட்டணி தான். வாங்கிட்டு போன்ற மாதிரி ஆயிடாதா? அதெல்லாம் நாங்கள் நெகோசியேஷன் முடிவு பண்ணுவோம். நேரமும் கிடையாது சார். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நெகோசியேஷனில் நாங்கள் முடிவு பண்ணுவோம். 1 மணி நேரம் கூட முடிவாகும். எவ்வளோ சீட்டு கேட்குற மாதிரி சார்? அது கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். யாரு? அதில் வந்து அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அது வந்து இன்னும் வந்து ஒரு சரியான ஒரு பதில் இல்லை. அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து தான் இல்லை, அப்போவே நாங்கள் அதை கண்டிச்சிருக்கிறோம். சம்பந்தப்பட்ட அந்த எம்எல்ஏ உட்பட யாராக இருந்தாலும்
அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். சார் ரைட். அது இப்போ டைம் இல்லை பேசி